இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு 2 மாபெரும் கட்சிகள் இருக்குல்ல, அதை தாண்டி நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 2026ல கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதாவது கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு மாய பிம்பத்தை நாங்க உடைக்க போறோம். இனிமே தனித்து போட்டிட்டு 2026ல ஆட்சி அமைக்கிறதுனா அதுக்கு நாங்க தான் வரலாறையே மாத்த போறோம். ஏன் சார், முதல்ல ஒரு கட்சிக்குள்ள ஏதாவது புரிதல் இருக்கா? உங்க கட்சி தலைவர் என்னன்னா மேடையில கூட்டணி கட்சி எல்லாம் வருவாங்கல்ல, கேட்கணும்ல, குடுக்கணும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா கூட்டணி இல்லன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதான் வரலங்கல்ல, கேட்கல, போறாங்களே, ஒருத்தர் கூட பேச மாட்டாங்கல்ல. சார், இப்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆளுங்கட்சி வெர்சஸ் நீங்களா, இல்ல ஆளுங்கட்சி வெர்சஸ் இலக்கட்சியா, இல்ல ஆளுங்கட்சி வெர்சஸ் பூக்கட்சியா? நாங்க தான். எப்படி சொல்றீங்க? நாங்க தான். ஏன்னா அவர் முகத்துக்காகவே ஓட்டு போடுறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்தா நாங்க தான் ஜெயிச்சோம்னா நாங்க தான் அடுத்த ஆட்சி ரெடியா இருக்கு. கோட்டையில எல்லா அதிகாரிகளும் இப்ப போனா போதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கள அரசியெல்லாம் பண்ணாம மக்களை போய் சந்திக்காம நாங்க தானா? ஏற்கனவே அங்க இலக்கட்சி ஆலமரம் மாதிரி விரிஞ்சிருக்கு. அவ்வளவு கள அரசியல் பண்ணி மக்களோட சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க. அதை விடுங்க. அண்ணங்கட்சி மேடைக்கு மேடை என்னதான் மாத்தி பேசி அங்கங்கன்னு வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தாலுமே ஏதோ வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி மக்களை பார்க்காம எப்படி சார் வர முடியும்? கடைசியா உங்க தளபதி எப்ப வந்தாரு, எப்ப வருவாரு இதுக்கப்புறம்? ஷூட்டிங் இது கால் ஷீட், டைரக்டர்கிட்ட கால் ஷீட் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் பாட்டுக்கு இங்கே வந்துட்டாருன்னா அப்புறம் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கேஸ் போட்டு அப்புறம் அந்த கோர்ட்டு கேஸ்னு அலையணும். இப்போ கட்சி வேலை பாதிக்கும்ல, அதனால ஒரேடியாக அந்த வேலையை முடிச்சுட்டு வருவார். இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்கள் இருக்கீங்க. அது வந்துருவார், பார்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சி நாங்கள் தான் அடுத்து. சரி சார், சரி, நன்றி, வணக்கம்.